சென்னையில் சென்ட்ரல் எழும்பூரை அடுத்து தாம்பரத்தில் 3வது ரயில் முனையம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வரவுள்ளது. இதற்காக அக்டோபர் மாதத்திற்குள் பணியை முடித்து சேவையை துவக்க ரயில்வே அதிகாரிகள் முடிவு செய்துள்ளதாக கூறுகிறார் செய்தியாளர் விவேகானந்தன். சென்னையில் சென்ட்ரல் மற்றும் எழும்பூர் ரயில் நிலையங்கள் முனையங்களாக செயல்படுகின்றன. குறிப்பாக எழும்பூரிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு ரயில்கள் பராமரிக்கப்பட்டு அனுப்பப்பட்டு வருகின்றன. அங்கு உள்ள இட நெருக்கடியை கருத்தில் கொண்டு தாம்பரத்தில் ரயில் முனையம் அமைக்க 3வது ரயில் முனையம் அமைக்க திட்டமிடப்பட்டது. இதையடுத்து 2014ஆம் ஆண்டு 33.28 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தாம்பரத்தில் முனையம் அமைக்கும் பணி துவங்கியது. 8 நடைமேடைகள், 5 பணிமனைகள், மிகப்பெரிய உணவகம் என இந்த முனையம் பிரம்மாண்டமாக உருவாகிறது. பிட்லைன் என அழைக்கப்படும் ரயிலை பராமரிக்கும் வழித்தடங்களும், ரயிலை நிறுத்துவதற்கான ஸ்டேபிளிங் லைன் என்று அழைக்கப்படும் ரயில் நிறுத்துவதற்கான வழித்தடங்களும் அமைக்கும் பணி துவங்கியது. தொடர்ந்து இந்த பணி நடைபெற்று தற்போது பணி இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. தற்போது ரயில் தண்டவாளங்களை இணைக்கும் பணியும் மின்மயமாக்கல் பணியும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பணிகள் வரும் அக்டோபருக்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. பணி முடிக்கப்பட்டு நவம்பரில் இந்த முனையம் செயல்பாட்டு வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அப்படி செயல்பாட்டுக்கு வரும் பட்சத்தில் இங்கிருந்து தென் மாவட்டங்களுக்கு 5 எக்ஸ்பிரஸ் ரயில்களை இயக்க அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். மேலும் பண்டிகை காலங்களில் இங்கிருந்து சிறப்பு ரயிலை இயக்கவும் திட்டமிட்டுள்ளனர் என்பது தென் மாவட்ட பயணிகளுக்கு ஒரு இனிப்பான செய்தியே. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜ்குமாருடன் விவேகானந்தன்.